இப்போ ரீசெண்டாக மலையாளத்தில் ரிலீஸ் ஆன படம் தான் ரைஃபிள் கிளப். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு முழுக்க ஆக்ஷன் காமெடி கலந்த படங்க. இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது, தமிழ் டப்புலையும் இருக்குது. இந்த படத்தில் கதைன்னு பார்த்தா பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. ரைஃபிள் கிளப்பில் இருக்கிற மெம்பர்ஸுக்கும் அதே மாதிரி வெஸ்டர்ன் கேட்ஸில் உள்ள பெரிய துப்பாக்கி வியாபாரி கூட்டத்திற்கும் நடக்கும் சண்டை தாங்க இந்த படமே. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, துப்பாக்கி வியாபாரம் பண்ணுறவனுக்கு 2 மகன்கள்ங்க. அதில் மூத்த மகனுக்கு அன்னைக்கு பிறந்தநாள் நடக்குது. ஸோ அதில் அவங்க எல்லாமே பார்ட்டி கொண்டாடுறாங்க. அந்த பார்ட்டியில் ஒரு பெண் டான்ஸர் இவன் தவறா நடக்க முயற்சி பண்றான். அப்போ அந்த பெண் டான்சரோட காதலனும் அவன் அங்கதாங்க இருக்கான். இவங்க 2 பேத்துக்கும் பஞ்சாயத்து ஆகுது. ஸோ அந்த பொண்ணை காப்பாற்றும் முயற்சி பண்ணும்போது அந்த துப்பாக்கி வியாபாரியோட மகன் எதிர்பாராத விதமா பில்டிங்ல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கப்புள்ஸ் பாத்தீங்கன்னா பயந்து போய் அவங்க உயிரை காப்பாத்துறதுக்காண்டி ஹீரோவிடம் உதவி கேட்கறாங்க. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா அவரோட அடுத்த படம் ஷூட்டிங்கிற்காக ரைஃபிள் கிளப்ல ஒரு கன் பிராக்டிஸ் செஷன்ல இருக்காரு. ஸோ இந்த கப்புள்ஸும் பாத்தீங்கன்னா அவங்க உயிர் பயத்துக்காண்டி ரைஃபிள் கிளப்லயே வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க. அந்த துப்பாக்கி வியாபாரி தன் மகனின் கொலைக்கு காரணமானவங்களை பிடிச்சு கொலை செஞ்சாங்களா இல்லையாங்கிறதாங்க அந்த படத்தோட மீதி கதை.